இந்த ஃபுல் குக் வித் கோமாளியில் வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு நினைக்கிறதே வந்துட்டு ராஜுவோட அந்த காமிக்கல் அந்த சென்ஸுக்கும், அப்புறம் இவர் குரேஷி அப்பா ஒவ்வொரு வாரமுங்க ஒவ்வொரு பரிணாமம், அவர் என்ன கேரக்டர் எடுக்கிறாரோ அதே மாதிரியே வாழ்கிறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சான்ஸே இல்லாத ஒரு டேலண்ட்டு குரேஷி. ஆக்சுவலாக இந்த வாரம் வந்துட்டு யார் எடுத்திருக்காரு, எந்த கேரக்டர் எடுத்திருக்காருன்னு சொல்லுங்கள். எஸ், ப்ளூ சட்டை மாறன் இருக்கார் இல்லையா, படத்தையெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவாரே அவரே தான். அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காருங்க. அப்படியே அவர் அந்த மேனரிசம்லேருந்து அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து எப்படி ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் பேசுவாரோ அதே மாதிரியே டெலிவரி. எவ்வளோ அமேசிங்கான அப்படின்னா எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அதான் சொல்கிறேன், ஒரு 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 ஒருத்தரோட லைஃப்பில் சும்மா நம்ம குருட்டாம்போக்கில் வந்து எந்த காரியமும் பண்ணிட முடியாது. சக்ஸஸுங்கிறது வந்து ஒர்க் பண்ணினாதான் கிடைக்கும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து குரேஷி. அவளுக்கு நல்லா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சினிமாவில் யாராவது யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவ்வளோ காமெடி வருது. அவர் காமெடியனே இப்போ பஞ்சமாக இருக்குது. ஸோ அவரை வந்து குரேஷியை கட்டாயம் காமெடி பண்ணணும். அதில் வந்துட்டு சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ஆங்கரை ரக்ஷனை கலாய்ப்பார். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே ஓட்டிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து மாதம்பட்டியை வந்து மாத வட்டி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பார். ஆக்சுவலாக ராஜுவை கலாய்ச்சது தான் அல்டிமேட்டு. ஆக்சுவலாக ஒரு ஓவிய போட்டி நடக்குமாம்மா. அப்போ வந்து அந்த ஓவிய போட்டியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்களாம்னா, காந்தி தாத்தா புறாவை பறக்க விடுறாரு. புறாவை பறக்கும்போது வேடன் வந்து சுட்டுடுறார். அதுதான் இது வந்து ப்ளூ சட்டை மாறனாக நம்ம குரேஷி சொன்னது. பறக்க விடுவாரோ புறா செத்துடுமாம்மா. இதை வந்து வரையணும் இதில். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெள்ளத்தாளில் மட்டும் சும்மா ஒன்றுமே வரையாமல் கொடுத்துட்டாராம். என்ன, ஏன் இப்படி வெள்ளத்தாள், இது என்ன ஆர்ட் அப்படின்னு கேட்டானாக்கா, அதுதான் புறா பறந்துருச்சுல, அதனால் புறா ஓடி போயிடுச்சு, அதனால் வரையலை. அதுவும் இல்லாமல் புறா வந்து பறக்கும்போது சுட்டுட்டா, அதனால் அதையும் வரையலை. அதே மாதிரி வேடம் சுட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான், காந்தி தாத்தா பாட்டி போயிட்டாங்க, அதனால் வரையறதுக்கு ஒன்றுமே இல்லை. புறாவும் செத்து போச்சு, அதனால் வரையறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வேறு. அது மாதிரி ராஜுவும் பயங்கர ஃபில்ம் காமிக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் சமையலில் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ப்ளூ சட்டை மாறன் ஸ்டைலில் சொல்லி முடிச்சார் பாருங்க. வேற லெவல். சிரித்து சிரித்து வயிறே வலிச்சிருச்சு. உண்மையாகவே ஒரு குட் ஃபைண்டு குரேஷி. உண்மையாகவே வந்து அவ்வளோ டேலண்டட் பர்சன். நல்லா வரணும். அது ஒன்று.